கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுதல் இந்த தலைப்பில் சில வசனங்களை நம்ம தியானித்து கர்த்தருடைய இருதயத்தை இன்னுமாய் அறிந்து கொள்ள போகிறோம். ஒரு சின்ன ஜெபத்தை செய்து இன்றைய தியானத்தை தொடங்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக இந்த நேரத்துக்காகவும் என் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இதோ உம்முடைய இருதயத்தை இன்னுமாய் அறிந்து கொள்ள உங்கள் பாதத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆளுகை செய்யும்படி உங்கள் பலத்தை கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்படும்படி உம்முடைய வசனங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அதன் மூலமாய் உம்முடைய இருதயத்தை நாங்கள் இன்னுமாய் அறிந்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, ஒத்தாசை செய்யுங்க, முழு நேரமும் ஆளுகை செய்யுங்க. உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 20-21. எக்ஸடஸ் சாப்டர் 1 verses 20-21. இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். இந்த வார்த்தைக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் அப்படின்னு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுக்கு பயப்படுறதுனா என்ன பிரியமானவர்களே? வாட் இஸ் த ஃபியர் ஆஃப் காட்? இன்றைக்கி அநேக பயங்கள் உண்டு இந்த உலகத்தில். ஆங்கிலத்தில் ஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இருளை பார்த்தா பயம், விலங்குகளை பார்த்தா பயம், தண்ணீரை பார்த்தா பயம்னு நிறைய பேருக்கு விதவிதமான பயங்கள் உண்டு. ஆனால் நமக்கு இருக்க வேண்டிய பயம் ஒன்று தான், தேவ பயம். தேவ பயம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை குறித்தோ, எந்த ஒரு மனிதரை குறித்தோ, எந்த சூழ்நிலையை குறித்தோ நமக்கு பயமே இருக்காது பிரியமானவர்களே. இன்றைய தினத்தில் தேவ பயத்தை குறித்து தான் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். தேவ பயம் எதுக்காக நமக்கு இருக்கணும்? இந்த தேவன் அவ்வளோ பயமுறுத்துகிற தேவனா? இல்லை பிரியமானவர்களே. தேவ பயம்ன்றது நம்ம அவன் மேலே வச்சிருக்கிற மரியாதை நிமித்தமாக வர வேண்டிய பயம், அவர் மேலே இருக்கிற அன்பின் நிமித்தமாக வர வேண்டிய பயம், அவர் எவ்வளோ மகிமையான தேவன்னு நம்ம அறிந்து கொள்ளதன் நிமித்தமாக வர வேண்டிய பயம், அவரை கஷ்டப்படுத்திடக்கூடாதே அப்படின்றதுக்காக வர வேண்டிய பயம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு தகப்பன் தன்னுடைய 2 வயது மகளை பார்த்து சொல்லுவாங்க, நீ தனியாக மாடிப்படி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகளும் மாடி படிக்கிட்ட போய் நிற்கும் பொழுதெல்லாம் அந்த தகப்பன் சொன்ன அந்த காரியம் நினைவுக்கு வந்து பயத்தின் நிமித்தமாய் அதில் ஏறாமல் இருப்பாள். அந்த மகளுக்கு ஏன் தகப்பன் அதை சொன்னாருன்னு ஒரு தெளிவு இருக்காது. ஆனால் தகப்பன் மேலே இருக்கிற பயத்தின் நிமித்தமாக அந்த கீழ்ப்படிதலோடு அந்த மகள் அங்கே இருப்பாள். ஆனால் அந்த மகள் வளர வளர, தகப்பனை இன்னுமாய் அறிய அறிய, ஞானத்தில் வளர வளர அந்த மகளுக்கு தகப்பனுடைய அன்பு புரியும். அவர் தன்னுடைய நன்மைக்காக அதை சொன்னார் அப்படின்றத அறிந்து கொள்ளுவாள். இதே தகப்பனுடைய இருதயம்தான் நம்மளுடைய பிதாவானிய தேவனுக்கும் உண்டு. அவரும் நமக்கு அநேக காரியங்களில் இதை செய்யாத, இதை செய்யன்னு சொல்லி அநேக கற்பனைகள் கொடுத்துருக்கிறார். ஆனால் அது எல்லாமே, அதில் இருக்கிற ஒவ்வொன்றும் நம்முடைய நன்மையை மாத்திரமே சார்ந்திருக்கு. அதை எப்போல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதன் நிமித்தமாய் நமக்கு நன்மை மாத்திரமே வரும். இந்த தேவன் அவ்வளோ நல்ல தேவன். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 27 வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆமாம் பிரியமானவர்களே, இட் இஸ் அ ஃபவுண்டன் ஆஃப் லைஃப். நம்ம வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறத தான் கர்த்தர் விரும்புகிறார். மரண கண்ணிகளுக்கு நம்ம தப்பணும் அப்படிங்கிறது தான் தேவன் விரும்புகிறார். அதனால் தான் சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்பட்டு நட. உபாகமம் 6 அதிகாரம் 24 வசனம் சொல்லுது, இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும்
எந்நாளும் நன்றாயிருப்பதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியேயும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். இதுதான் ரீசன் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு நாம் எதுக்காக பயந்து இருக்கணும் அப்படின்னா, நாம் நல்லா இருக்கிறதுக்காக, நாம் மரண கண்ணிகளுக்கு தப்புவதற்காக, நாம் வாழ்ந்திருப்பதற்காக தேவ பயம் நமக்குள்ளே இருக்கணும். இந்த தேவ பயம் நம்மளை என்ன செய்யும்? இந்த தேவ பயம் நம்மை கீழ்ப்படிய செய்யும். ஆபிரகாமுக்கு இருந்த அந்த பயம், அந்த தேவனை குறித்து இருந்த ஒரு பயம் இருந்ததில்ல, அந்த பயம்தான் தன்னுடைய ஒரே புத்திரனை தேவனுக்கு பலி செலுத்துகிற அளவுக்கு ஆபிரகாமை துணிய செய்தது. நாமளாக இருந்தால் கேட்டிருப்போம்ல, நீங்கள் கொடுத்த அந்த மகனை நீங்களே திரும்ப கேட்குறீங்களே அப்படின்னு. ஆனால் அவர் கேட்கலையே. ஏன்னா அந்த கர்த்தருடைய பயத்தில் விசுவாசம் சேர்ந்திருந்தது. ஆபிரகாம் இடத்துல தேவன் தன்னுடைய மகனை பலி செலுத்த சொல்லுகிற வேளையில் ஆபிரகாம் கூட யாருமே இல்லை பிரியமானவர்களே. அவருடைய மனைவிக்கோ இல்லை வேற யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது. அது கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கும் மட்டுமே நடந்த ஒரு கான்வர்சேஷன். அவர் நினச்சிருந்தா அதை மறைச்சிருக்கலாம், அவர் நினச்சிருந்தா அதை கேட்காதது போல் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆபிரகாம் கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தினால், தேவ பயம் தனக்குள்ள இருந்தது நிமித்தமாய் அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள அவர் கடந்து போனார். அதே கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்கும் வரும் பிரியமானவர்களே. அவருடைய வார்த்தைகளை மீறி நாம் எதுவுமே செய்ய மாட்டோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தில் யோசேப்பு இவ்விதமாய் சொல்லுகிறார், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இந்த சிச்சுவேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். போத்திபாருடைய மனைவி யோசேப்பு பாவம் பண்ண அழைக்கும் பொழுது யோசேப்பு சொல்கிறாரு, உன்னுடைய கணவர் எல்லாவற்றுக்கும் என்னை தலைவராக வைத்திருக்கிறாரு, எல்லாமே நான் பார்த்துக்கொள்கிறேன், நான் எப்படி அவருக்கு இவ்வளோ பெரிய பொல்லாங்கு செய்ய முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு. ஆமாம் பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிற வேலையில் நம்மளால் பாவம் செய்ய முடியாது. அதைத்தானே தேவனுடைய இருதயம் விரும்புகிறது. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை என் மகனும் மகளும் வாழணும் அப்படின்ற இருதயத்தை தேவன் கொண்டபடியினால்தான் நமக்கு எவ்வளோ கற்பனைகளை கொடுத்து எப்படியாவது இவங்களை பாவத்தின் பிடியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் இன்னைக்கு தியானித்த யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தில் கூட அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கோம். எகிப்தோட ராஜா என்ன பார்க்குறாரு அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாய் பலத்து பெருகி போயிருக்கிறத பார்க்குறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, 2 எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசுகிறாரு. சிப்ரால், பூவால் அப்படின்னு அவங்க பேர் கூட இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மருத்துவச்சிகளை அழைத்து சொல்கிறாரு, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவங்க மனையின் மேலே உட்கார்ந்திருக்கும் பொழுதே ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கட்டளையிட்டு சொல்கிறாரு. ஆனால் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததுனால அந்த ராஜா இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள் அப்படின்னு 17ஆம் வசனம் சொல்லுது. அதனால் மறுபடியும் இந்த ராஜா அவங்கள அழைப்பித்து கேட்குறாரு, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு இந்த மருத்துவச்சிகள் சொல்கிறாங்க, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள், மருத்துவச்சி அவர்களிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பண்ணதை பார்த்து தேவன் அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறதை கண்டு அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். நம்ம வசனம் வாசித்தோம். ஆமாம் பிரியமானவர்களே, இது ஈஸியான காரியமே அல்ல. அவங்க தேவனுக்கு பயந்ததுனால இதை செய்தாங்க அப்படின்றது சுலபமான காரியமாக தோன்றலாம். ஆனால் அவங்க ராஜாவுக்கு பயப்படவில்லை என்பது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம். ஒரு அத்தாரிட்டியில் இருக்கிற ஒரு பர்சன் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அது தவறுன்னு தெரியும் பொழுது நாம் அதை செய்யாமல் இருப்போமா? எகிப்தின் ராஜா சொல்கிற காரியம் பாவம் அப்படின்னு அந்த மருத்துவச்சிகள் உணர்ந்து
தேவனுக்கு பயந்ததன் நிமித்தமாய் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். அதோட ரிஸ்க் ரொம்ப அதிகம் பிரியமானவர்களே. அந்த ராஜா அவங்களை கொல்ல கூட செய்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தருக்கு பயந்ததினால் அவர்கள் அந்த பாவத்தை செய்யாமல் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இந்த பாவங்களை உதறி தள்ளி வாழ்கிறோம்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள்னு வேதத்தில் போட்டிருக்குதே. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது உலகத்தில் எத்தனை பேர் ஒரு காரியத்தை செய்தாலும் அது பாவமாக இருந்தால் நம்மளால் அதை செய்ய முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட தேவ பயத்தை தான் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட தேவ பயத்தை வைத்திருந்த இவர்கள் கர்த்தரால் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த ராஜாவினால் இவர்களுக்கு ஒரு சேதமும் வரவில்லையே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு நீதிமொழிகள் 9:10 நமக்கு சொல்லுகிறது. அவங்க எவ்வளோ ஞானமாக போய் அந்த ராஜாவின் இடத்துல பதில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது எவ்வளோ கன்வின்சிங்காக அந்த ராஜாவுக்கு இருந்திருக்கு. அவங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராமல் அவருடைய ஞானத்தினால் நிரப்பி அவங்களை பாதுகாத்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் மாத்திரம் நம்ம செய்தால் போதும் பிரியமானவர்களே. மற்ற எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். கர்த்தருக்கு பயப்படுகிறது ஒரு அடிமைத்தனமான ஒரு பயத்தை போல அல்ல பிரியமானவர்களே. அந்த பயத்தில் வாழ்வு இருக்குது, அபண்டன்ட் லைஃப். ஆண்டவர் நமக்காக பொக்கிஷமாய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு மத்தேயு 10:28 சொல்லுது. அதைத்தானே இந்த மருத்துவச்சிகள் செய்தாங்க. அந்த ராஜாவால் அவங்களுடைய சரீரத்தை மாத்திரம்தான் கொல்ல முடியும். ஆனால் ஆத்துமா கர்த்தருடையது. ஆமாம் பிரியமானவர்களே, வேதத்தின் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், கற்பனைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு ரீசன் தான், நாம் வாழ்ந்திருக்கணும். இம்மையிலும் மறுமையிலும் நாம் வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாத்திரம் கர்த்தர் இவ்வளோ நன்மைகளை நமக்காக வைத்திருக்கிறார். ஒரு எக்யூப்மெண்ட்டை நம்ம வாங்கினோன்னா அதுக்கு கூடவே ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அந்த மேனுவலில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த எக்யூப்மெண்ட்டில் ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் நம்ம அந்த மேனுவலில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் அது முன்னாடி என்ன செய்யணும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்ற காரியங்கள்லாம் நம்ம செய்யாமல் இதை யூஸ் பண்ணும்பொழுது அதில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்ந்திருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற கற்பனைகளை தேவன் கொடுத்துருக்கிறார். நம்முடைய வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாத வசனங்கள் நமக்கு உண்டு. ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா? வேதத்தில் இருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனை குறித்து மாத்திரமே இருக்குது. அவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருக்குது. நீங்கள் முடிந்தால், நேரம் இருந்தால் அதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். எவ்வளோ காரியங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லைன்னு இருக்குது. அவருடைய ரகசியங்கள் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. நாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் நமக்கு போதிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தகப்பன் போல அவர் இறங்குகிறார் அப்படின்னு இருக்குது. அவருடைய ரட்சிப்பு அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்குது அப்படின்னு இருக்குது. நீடித்த நாட்களால் அவர் நம்மை திருப்தி ஆக்குவார்னு இருக்குது. இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு. இன்னும் எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இருக்குது. அவருக்கு பயந்திருக்கிறது கடினமான காரியம் அல்ல பிரியமானவர்களே. ஒரு தகப்பனுக்கு நாம் எப்படி பயந்துருக்கிறோம்? தகப்பன் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இதை செய்தால் நம்ம தகப்பன் மனம் கசந்து விடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அந்த ஒரு யோசனை நம் தேவனை குறித்து நாம் நினைக்க போகிறோம். இனி வருகிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் நாம் ஏதோ ஒரு செயலை செய்யும் பொழுது இது என்னுடைய தேவனுக்கு பிரியமானதா அப்படின்னு ஒரு முறை யோசிச்சுட்டு செஞ்சோன்னா அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவருக்கு கொடுக்கிற மரியாதை. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடல் பிளந்ததை பார்த்தாங்க. அந்த பிளந்த செங்கடல் வழியே வெட்டாந்தரையில் அவங்க நடந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு வெட்டாந்தரையில் நீங்களும் நானும் நடந்திருந்தா இந்த தேவனை குறித்து எவ்வளோ பயம் நமக்கு வந்திருக்கும். எவ்வளோ பெரிய தேவன், இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாரேன்னு சொல்லி அந்த தேவனுடைய வல்லமை குறையவே இல்லை பிரியமானவர்களே.
இன்றைக்கும் அதே வல்லமையோடு அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தேவ பயத்தை நாம் பற்றி கொள்ளலாமா? சரி, இனிமே நான் தேவ பயத்தோடு நடக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நம்மளால் தானாக முடியவே முடியாது. சங்கீதம் 34:11 சொல்லுது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அந்த பயத்தையும் தேவனால தான் நமக்கு போதிக்க முடியும். மனிதர்களிடத்திலிருந்து பயத்தை கற்றுக்கொள்ளுகிறது அது சரியாக வராது பிரியமானவர்களே. ஏசாயா 29:13 சொல்லுது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. ஆமாம் பிரியமானவர்களே, மனுஷரால் போதிக்கப்படுகிற தேவ பயம் அது வெறும் கற்பனையாக இருக்குது. அதை நிஜமாகவே ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம அறிந்து கொள்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னா இல்லை. தேவன் அதை நமக்கு சொல்லி கொடுக்கணும். அவரிடத்தில் நம்ம இருதயத்தை திறந்து நம்ம கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய பயத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு இந்த நாட்களில் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதை நாம் கற்றுக்கொண்டோன்னா இந்த உலகத்தில் நம்ம எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே, கலங்காதேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்ன அதே தேவன் சொல்கிறாரு, எனக்கு பயந்து நட. ஆமாம் பிரியமானவர்களே, அவருக்கு மாத்திரம் பயந்தா போதும். வேறு எந்த காரியத்தும் குறித்தும் நீங்களும் நானும் கவலையே பட வேண்டாம். வாக்குத்தத்தமான ஒரு வசனம், சங்கீதம் 128 முழுவதும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனின் ஆசீர்வாதங்கள். அதை கூட நம்ம பற்றி ஜெபிக்கலாம். சங்கீதம் 31:19 சொல்லுது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்குது. உங்களுக்கு அந்த நன்மையை ருசிக்கணுமா பிரியமானவர்களே? அவ்வளோ பெரிய நன்மையை நமக்காக வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடக்க நாம் எல்லாரும் முற்படுவோம். அவருக்கு பயந்து நடக்க நடக்க நாம் எதிர்பாராத நன்மைகள், அவர் நமக்காய் வைத்திருக்கிற பெரிய நன்மைகள் நம் வாழ்க்கையில் நம்ம சுதந்திரிக்க முடியும். அப்படியான ஒரு நன்மையின் ஆண்டா இந்த ஆண்டு மாற தேவ பயத்தை நம்முடைய இருதயத்தில் விதைக்கும்படி தேவனிடத்தில் நாம் செபிக்கலாம். வந்து எனக்கு செவி கொடுங்கள்னு சொன்ன அந்த தேவன், அவரிடத்துல நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை அதிகமாய் தியானிக்கும் பொழுது, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பயத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார். பாவத்தை விட்டு விலகி ஓட நமக்கு ஒத்தாசை செய்வார். இந்த பயம் ஒரு டேஞ்சர் சைன் மாதிரி. நம்ம எங்கேயாவது போய் தொலைந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் வைக்கிற ஒரு டேஞ்சர் சைன். அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. இன்றைக்கி அதை உணர்ந்தவர்களாய் ஒரு ஜெபத்தை செய்து நம்ம இதை தியானத்தை முடிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களோடு நீங்கள் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ நேரங்கள் ஆண்டவரே நாங்கள் மனிதர்களுக்கு பயந்துருக்கிறோம், சூழ்நிலைகளுக்கு பயந்துருக்கிறோம். ஆனால் என் தேவனை குறித்த ஒரு பயம் எங்களுடைய இருதயங்களுக்கு வேணும் ராஜா. உங்களுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற அந்த பயம் எங்களுக்கு வேண்டுமே. பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற அந்த பயம் எங்களுக்கு வேண்டுமே. எங்களுக்கு இன்னைக்கு அதை சொல்லித்தாங்க ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை, எங்கள் செவிகளை திறக்கிறோம். வேதத்தின் வார்த்தைகள் மூலமாய் அந்த பயத்தை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் பெற்றுக்கொள்ள, அதன் ஆசீர்வாதங்களையும் அதன் நன்மைகளையும் நாங்கள் புசிக்க, அந்த ஜீவ ஊற்றான வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் இயேசு கிறிஸ்துவானவர், ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படுங்க, நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் பிதாவே. ஆமேன். Praise the Lord. God bless you.